ப்ரெக்னெண்ட்டாக இருக்க என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் இந்த புக்ஸ் எல்லாம் தான் கிஃப்ட் பண்ணேன். என்னுடைய ஃப்ரெண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த டைமில் படிக்கிறதுக்காக ஏதாவது காமான பேரண்டிங் ரிலேட்டடான சிம்பிளான புக்ஸாக கிஃப்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தா. அவளுக்கு நான் கிஃப்ட் பண்ண முதல் புக் குழந்தைகள் எப்படி உருவாகிறார்கள் அப்படின்ற புக். ஸோ எல்லா குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நான் எப்படி பிறந்தேன் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்கும். அப்படி கேட்கும்போது நீ கடவுள் கொடுத்த வரம்பான்னு டயலாக்லாம் விடாமல் இந்த புக்கில் சிம்பிளாக நிறைய பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட நீங்கள் குழந்தைக்கு எந்த மாதிரியான பதில்கள் கொடுக்கலாம் அப்படின்றது இந்த புக்கில் இருக்கும். ஸோ இந்த புக்கை ஃபஸ்ட்டு கிஃப்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க அப்படின்ற கோபிநாத் சாருடைய புக். ஸோ இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் டைப் ஆஃப் புக். கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். எனக்கு பெருசாக செல்ஃப் ஹெல்ப் புக்கிலலாம் ஈடுபாடு கிடையாது. ஆனால் இது அவளுக்கு படிக்க பிடிக்கும்னு தோணுச்சு. ஸோ அந்த புக் கொடுத்தேன். அப்புறம் பெருமாள் முருகன் அவருடைய பூனாச்சி அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய காதல் கதை, வாழ்க்கை, இப்படி எதை வேணால் சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த புக் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு காமாக இருக்கும். அது ஒரு ஆட்டுக்குட்டி கதைன்றதையே மறந்து நம்மளுடைய வாழ்க்கை மாதிரி நம்ம அதில் இன்வால்வ் ஆகிடும். ஸோ அந்த புக் ஒன்று கொடுத்துருந்தேன். இன்னொன்று ஜானகிராமன் அவருடைய அம்மா வந்தால் அப்படின்ற புத்தகம். ஸோ இந்த புக்கு நான் படித்தது கிடையாது. நான் ஜெமினையில் கேட்டப்பவும் சரி, இல்லை கடையில் போய் கேட்டப்பவும் என் ஃப்ரெண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஏதாவது புக் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ அவங்க சஜஸ்ட் பண்ண புக்ஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச புக்ஸ் ஏதாவது இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய புக் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க புவி ரீட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.